சுற்றி ஒரு கருப்பு உண்டு மாதளம் வெள்ளத்துக்கான மத்தியிலே கருப்பு உண்டு ஆடுகின்ற ஆபத்திற்கு மடியில் ஒரு கருப்பு உண்டு எலுமிச்சம்பழத்துக்கும் இடையில் ஒரு கருப்பு உண்டு ஓடுகின்ற தண்ணீரிலோ ஒரே ஒரு கருப்பு உண்டு கொன்னிமுத்துக்கான குறுக்கே ஒரு கருப்பு உண்டு ஆனா இந்த வெண்மணியோ கருப்பொழிய வெண்மையும் ஒரு கருப்பு இல்லையா தலைமுடி கருப்பொழியை தானே ஒரு கருப்பும் இல்லை வெண்மணியோ கருப்பொழிய ஒரு கருப்பும் இல்லை அப்படி பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கிறா கைவரும் தகவலை கற்பத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்கின்றார் மிகவும் அழகு வாய்ந்த பருவம் மங்கையாக திகழும் போது இருக்கின்றான் வயதோ 12 வயது இருக்கின்றார் பருவம் மங்கையாக மகி விடுகின்றார் அந்த நேரத்தில் சரி பார்த்தான் ஓரளவு நாட்டியத்தை பயிர்விட்டார் மற்ற கலையை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் யாரா அம்மையப்பர் ஆலயத்தில் வைத்து அரங்கேற்ற விழா எனது சிவகாமிக்கு வயசாகிட்டு ஆலயத்தில் சென்று நாட்டியம் ஆட முடியவில்லை சரி மகளாகி லட்சுமி வந்து சொல்லிக்கிட்டார் மகளே லட்சுமி என்னம்மா ஏம்மா நீ அம்மாவுக்கு ஆலயத்திலே சென்று நாட்டியம் ஆட முடியவில்லை சரி 8 வருஷம் குறைஞ்சிட்டு ஆகவே அம்மாவுக்கு பதிலாக நீதான் சென்று ஆலயத்தில் நாட்டியம் ஆட வேண்டும் அப்படியாமா தனியா போக கூடாது மக்கா நீ எப்ப சொல்லுவேன் நான் வந்தேன் கூடவே நம்முடைய அண்ணன் திருக்கடை நட்டுமணி அழைத்து செல்ல வேண்டும் அப்படியே ஆகட்டும் அண்ணன் அடிச்சாதானே ஆட முடியும் ஏ அப்பா ஆகவே உனக்கு தொடையா அவரே அனுப்பி வைக்குமா அப்படியே ஆகட்டும் ஆகவே நாளைக்கு உனக்கு அந்த அம்மையப்பர் ஆலயத்திலே வைத்து உனக்கு அரங்கேற்றி விழா இங்கே அம்மையப்பர் ஆலயத்திலே அரங்கேற்ற விழா ஏற்பாடு ஜெகஜோதியா நடந்து கொண்டிருக்கிறார் சரிதான் அங்கே ஆலயத்திற்கு பூஜை செய்வதற்காக சிவபாப்பானுடைய மகன் வேலவ வேதியில் இருக்கிறாரே அவன் தன்னுடைய அப்பனை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்கிறான் உங்களுக்கு வயசாயிட்டுப்பா அப்பா காலையில 6 மணிக்கு பூசை வைக்கிறது சொன்னா மதியம் 11 மணிக்கு தான் கோயிலுக்கே போறீங்க காலையில முடிக்க முடியல உங்களால ஒரு கால பூஜை முடங்கி விட்டது சரி ஆகையால் உங்களுக்கு பதிலாக நான் சென்று ஆலயத்தில் பூஜை செய்து வருகிறேன் மகனே என்னம்மா ஆலயத்துக்கு நிறைய பேர் வருவாங்க யாரையும் பார்த்து மயங்கிட கூடாது இல்லம்மா ஆலயத்தின் சொத்துக்கள் அம்மா அப்பா நான் முதலியே பிறந்தவளை இது ஆலயத்தின் சொத்துக்கள் நான் கையில தான் ஒப்படைக்கிறேன் பத்திரமாக பார்த்துக்கொள் சரியப்பா அப்படி என்று ஆலயத்திலே இங்க பூஜை செய்வதற்காக வருகிறான் இந்த வேலவ வேதியாகப்பட்டவனும் பூஜை செய்து கொண்டிருக்க இங்கே திரை எப்போது விலகும் லட்சுமி எப்போது வருவாள் என்று வழி மீது வெளியே வைத்து காத்திருக்கிறார்கள் அங்கு வந்தவர்கள் அனைவரும் சரி சரி இங்கோ திரையும் வந்து விலகுகின்றனா நடனமும் ஆரம்பிக்கிறதா சரி சரி அண்ணன் மத்தளம் வாசிக்க நாட்டியமான அழகாக நாட்டியம் ஆடுகிறான் கூட்டத்தில் உள்ளவங்களா பேசுறாங்க என்ன அழகு எத்தனை அழகு அவையா கோட்டி முதல் கொட்டி அழகு நாட்டியம்னு சொன்னா இதுவல்லவா நாட்டியம் அப்படி என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதோட சொல்றாங்க சரி பார்த்தாங்க வேலவ வேதியாகப்பட்டவர் பூஜையாக வைத்துக் கொண்டிருந்தாரே சரி அவருடைய காதுக்கு கேட்கிறாரா தாய் எப்படி கொஞ்ச குட்டி 16 அடி பாயுது ஆமா உயிர்க்கு பிறந்தது போல ஆகுமா ஆத்தியாரா மீன் குஞ்சுக்கு நீந்தலா கற்றுக் கொடுக்க வேண்டும் தானாக நீந்தி செல்லுமே அவ சிவகாமியே பெரிய ஆட்டக்காரின்னு சொன்னார் சிவகாமியுடைய மகள் லட்சுமி என்ன ஆட்ட நாட்டியம் சொன்ன இதுவல்லவா நாட்டியம் அப்படின்னு சொல்லி ரசித்து பேசிக் கொண்டிருக்கும் போது பார்த்தாங்க வேலவ வேதியாகப்பட்டவரோ என்ன செய்யலாம் திரும்பி அந்த வேதியரோ திரும்பி அந்த வேதியரோ லட்சுமியா தன்னை கண்டா தன்னை கண்டா தன்னை கண்டா திருப்பியவள் மனதியனே திருப்பியவள் மனதியனே திருப்பியவள் மனதியனே ராசிவாள் அருகில் வந்தாள் ராசிவாள் அருகில் வந்தாள்
பார்த்தா இந்த வேலுவ வீடியாகப்பட்டவன் பார்த்தா இவன் நினைக்கிறான் இன்னும் அழகு